Hey, hi friends. இன்னைக்கு வந்து we will be looking at explainer series. எக்ஸ்பிளைனர்ன்றது புது சீரிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிளேஸ் சேனல் எக்ஸ்பிளைனர் சீரிஸ். நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம், பேசிக்ஸ்ல இருந்து வித் சால்வ்டு கொஷின் அண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அதான் எக்ஸ்பிளைனர் சீரிஸ். இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ராபபிலிட்டி வந்து கவர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ப்ராபபிலிட்டி வந்து ஒரு டிஃபிகல்ட் டு மாஸ்டர்னே சொல்லுவேன். இட்ஸ் நாட் அ சிம்பிள் டாபிக். ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து இந்த வீடியோவில் I'll be trying to explain in a simple manner. ஓகேங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரியுற மாதிரி நான் I'm going to explain பேசிக்ஸ். இது வந்து பார்ட் 1 தான். இந்த சீரிஸ் வந்து பார்ட் 1 தான். இன்னும் டீட்டெயில்டான கொஷின்ஸ்லாம் வந்து இந்த வீக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு பார்த்துடலாம் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? Okay, probability is the ratio of the number of favorable outcomes to the total number of possible outcomes in a random experiment. Okay, formula பார்த்தீங்கன்னா number of favorable outcomes divided by total number of possible outcomes. இதுதான் ஃபார்முலா. ஓகே, பேசிக்காக இது ஒரு ரேஷியோ. ப்ராபபிலிட்டி ரேஷியோனா பர்சன்டேஜில் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ 0 அப்படி வருதுன்னா ரேஷியோனா தட் மீன் த இவெண்ட் இஸ் இம்பாசிபிள். அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, அதான் இம்பாசிபிள். 1 அப்படின்னு வந்ததுன்னா இவெண்ட் இஸ் சர்டன், டெஃபினட்டாக நடக்கும். ஓகே, யூஸ்வலாக ஃப்ராக்ஷன், டெசிமல் இல்லை பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இஃப் அ காயின் இஸ் டாஸ்ட், ஓகே, டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது? இப்போ காயின் டாஸ் பண்ணால் ஹெட்ஸ் இருக்கு, ஓகே, டெய்ல்ஸ் இருக்கு. இது ரெண்டு பாசிபிலிட்டி தான், கரெக்டா? ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்ஸ். நான் ஒரு தடவை டாஸ் பண்ணுறப்ப ஹெட் எவ்வளோ தடவை வரும்பா, அது ப்ராபபிலிட்டி என்ன, ஒரு பர்சன்டேஜில் சொல்லு அப்படின்னா எவ்வளோ சதவீதம் வந்து நீ கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட்ஸ் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? ஹெட்ஸ் வந்தால் மட்டும்தான். அது ஒரு தடவை வரும், ஒரு தடவை தான் இருக்கு, ரெண்டுல ஒன்று தான். ஸோ 1 டிவைட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம். ஹெட்ஸும் வரலாம், டெய்ல்ஸும் வரலாம். ஸோ 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் ஈக்குவல் டு 0.5. இது ரேஷியோ. பர்சன்டேஜ் சொன்னால் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 50%. So there is a 50% probability of getting heads. So my next important question, why probability is important? இது என்ன ப்ரோ, இது என்ன ஃபார்முலாலாம் வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நான் ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம என்டையர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸே இருக்கு. ஓகேவா? நம்ம எது பண்ணாலுமே வந்து ப்ராபபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ வந்து கிரிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே, கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மை 11 சர்க்கிள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பெட்டிங் பண்ணுவாங்க, தெரியுமா? பெட்டிங் பண்றது வந்து, சரி இதெல்லாம் அழிச்சுக்கிறேன். இப்ப பெட்டிங் பண்றது வந்து எப்படி வந்து பெட் பண்ணுவாங்க? ஒரு இது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்றேன். இது நிறைய சயின்ஸ்ல வந்து நிறைய நோவு இருக்கு, அதெல்லாம் விட்டுறலாம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பெட் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? யூ வில் பெட் ஆன் அ டீம் விச் ஹஸ் மோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். ஓகேவா? இப்போ வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 2025ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 மேட்ச் தான் இருக்கு. அவங்க வந்து டெஃபினட்டா எல்லா மேட்சும் வின் பண்ணாலுமே தே கான் மேக் இட் டு பிளே ஆஃப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ சிஎஸ்கே வந்து இப்போ இதே ஒரு 3-4 மேட்சுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, எஸ்பெஷலி 7 மேட்சஸ்க்கு முன்னாடி அப்படின்னா இன்னும் 7 மேட்ச் இருக்கு. இந்த 7 மேட்சஸ்ல வந்து எத்தனை மேட்ச் வின் பண்ணா பிளே ஆஃப்ஸ் போவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் இப்போ வந்து டெஃபினட்டா தெரியும், சிஎஸ்கே போக முடியாது. இந்த 3-4 மேட்ச் வின் பண்ணலாம் டெஃபினட்டா கிடையாது. தேர் அவுட் ஆஃப் தி பிளே ஆஃப்ஸ். பட் 7 மேட்ச் ஒரு 3-4 மேட்சஸ்க்கு முன்னாடி 7 மேட்சஸ் லெஃப்ட் டு பிளே அப்படி இருக்கிறப்ப வந்து கேட்டீங்க அப்படின்னா 7ல 6 வின் பண்ணா டெஃபினட்டா பிளே ஆஃப் போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 7ல 6 தானே, அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் இட்? ப்ராபபிலிட்டின்றது எவ்வளவு சதவீதம், எப்படி டெஃபினட்டா 6 வின் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா 50% ப்ராபபிலிட்டி தான். ஓகேவா? எய்தர் தே ஆர் கோயிங் டு வின் ஆர் லூஸ். ரெண்டு ரெண்டு அவுட்கம் தான். வின் பண்றதுக்கு ஒன்னு இருக்கு. ஓகே, ஸோ 1 டிவைட் பை 2 அவுட்கம்ஸ் 2.
0.5 is equal to 50%. ஒரு மேட்சுக்கே 50%னா கண்டினியூஸா 6 மேட்ச் வின் பண்ணா எவ்வளவு பாசிபிலிட்டி? 50% 0.5 வச்சுக்கோங்க. 0.5 இன்டூ 0.5 இன்டூ இது மாதிரி 6 டைம் போட்டீங்கன்னா லாஸ்ட்ல ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூ வரும். ப்ராபபிலிட்டி இஸ் வெரி வெரி லெஸ். ஓகேவா? ஸோ 7ல 6 மேட்ச் வின் பண்றது வெரி லெஸ். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க. 0.5 வந்து 6 டைம்ஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து வெரி வெரி லெஸ். ஸோ பிளே ஆஃப் சான்ஸ் வந்து வெரி லெஸ். இந்த மாதிரி டீம் கிட்ட வந்து பெட் பண்ணவே மாட்டாங்க. யூ ஒன்ட் பெட் சிஎஸ்கே வின். இது வந்து நீ ஒரு 3-4 மேட்சஸ் முன்னாடி சொல்லிடலாம். தே ஹேவ் நோ வே. இப்போ அதான் நடக்குது கரெக்டா? இப்போ வந்து சிஎஸ்கே கேனாட் மேக் இட் டு பிளே ஆஃப்ஸ். ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் ஒழுங்கா ஆடல. ஓகேவா? ஸோ அதனால இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னேன். இதுதான் இந்த பாயிண்ட்ல இப்ப இல்ல, இன்னும் 3-4 மேட்ச் முன்னாடி you could have predicted that CSK will lose. They won't make it to playoffs ன்னு predict பண்ணிருக்கலாம். ஏன்னா ப்ராபபிலிட்டிஸ் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. 0.5 into 0.5 into 0.56 பண்ணா சம்திங் லைக் 0.3% அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியா வரும். ஒரு 6 டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா. ஸோ தட் இஸ் வை ப்ராபபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ப்ராபபிலிட்டி, இந்த ப்ராபபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற the percentage. when probability is high, சிம்பிளா சொல்லுங்க, when probability is high, success is high. ஓகே, இது நம்ம எல்லாத்தையும் அழிச்சுக்கலாம். when probability is high, success is also high. ஸோ அதனால தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்பாங்க. பிஃபோர் even something happens, you want to check எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு வென்னிங்க்கு. அதுக்காக தான் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்பர்ஸ் டோன்ட் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து புரிஞ்சு படிச்சீங்கன்னா இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பார்க்கலாம். சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, அது ஈஸியாக சால்வ் பண்றதுக்கு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பி நாட் டி. இதுல என்ன சொல்லியிருந்தேன்? பி ஆஃப் இன்னு சொல்லியிருந்தேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் ஈவெண்ட் அக்கரிங், ப்ராபபிலிட்டி தட் தி ஈவெண்ட் won't occur, அது வந்து 1 மைனஸ் பி. இப்போ ப்ராபபிலிட்டி தட் தி ஈவெண்ட் will occur is 0.3 அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் ஈவெண்ட் will occur is 1 minus 3. 1 தான் மேக்ஸிமம்ல, 1 இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0.7. அதுதான் இந்த ஃபார்முலா சொல்லுது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் drawing a red ball from a bag of 3 red and 5 blue balls? நான் ஒரு பால் எடுக்கிறேன், மொத்தமா 5 + 3 எவ்வளோ இருக்கு? 8 இருக்கு. ஓகேவா? ஆனா என்ன சொல்றாங்க, நான் ரெட் பால் எடுக்கக்கூடாது. ரெட் பால் எடுக்கணும்னா என்ன எடுக்கணும்? 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ப்ளூ பால் எடுத்தா மட்டும்தான் ரெட் வராது. கரெக்டா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் இஸ் 5/8. ஓகே, நான் 5 பால் எடுப்பேன். 5 தான், இப்போ 5 தடவை தான் வந்து ஐ வில் கெட் 5 balls, 5 ப்ளூ பால்ஸ். மற்ற எல்லா டைம்ல ஐ வில் பி கெட்டிங் ரெட் பால்ஸ். கரெக்டா? ஆனால் டோட்டலாக எவ்வளோ தடவை எடுப்பேன்? 8 இருக்கு. கரெக்டா? நான் 5/8, அதான் 5/8 போட்டிருக்கேன். இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ரெட் பால் எவ்வளோ எடுக்கலன்னு பார்த்துக்கலாம். ரெட் பால் வந்து 3 இருக்கு. ஸோ 3/8. அப்புறம் 1 மைனஸ் 3/, which is 5/8. நான் டைரக்டா போட்டேன். ஓகே, திஸ் இஸ் காம்ப்ளிமெண்டரி ப்ராபபிலிட்டி. இது நீங்க பகப் பண்ணிக்கிறத விட ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஐம் டூயிங் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ரூலு ஆர் ஆர் ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து ஆர் ஈவெண்ட்ஸ் வந்ததுன்னா ஏவும் இருக்கணும் பிவும் இருக்கணும். அப்படின்னா probability of A occurring and probability of B occurring minus probability of A and B both occurring. ஃபார்முலா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துறதுக்கு முன்னாடி இந்த பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ்ல இருந்து பிரேக்கப் பார்த்துடலாம். நான் ஏன் இங்கே தான் எடுக்க போறேன் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ 52 கார்ட்ஸ் வந்து இது ஃபேமஸ். இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ்ல வந்து இதான் கேட்பாங்க. 52 கார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 சூட் இருக்கு அப்படின்வாங்க. சூட்ஸ்னா என்னது? ஸ்பேட்ஸு, ஹார்ட்ஸு, டைமண்ட்ஸ், 4 சூட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈச் சூட் ஹேஸ் 13 கார்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, 13 எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? ஏஸ் இருக்கும். ஓகே, 2 to 10 நம்பர்ஸ், அதான் நம்பர் கார்ட்ஸ் இருக்கு, ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கு, ஏசஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்பர் கார்ட்ஸ் வந்து 2 to 10, ஸோ 36 இருக்கு. ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து ஜாக்கு, கிங்கு, குயின், ஸோ 3 இருக்கு. ஸோ 4 சூட்ல 3 to 4 12. ஃபேஸ் வந்து 1 இருக்கு ஒரு சூட்ல. ஸோ 1 into 4 4. டோட்டலாக 4 சூட்ல 4. அப்புறம் வந்து கலர்ஸ், ரெட் கலர் வந்து 26 இருக்குது. ஓகே, பிளாக் வந்து 26 இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ ஸ்பேட்ஸ், ஹார்ட்ஸ் வந்து ஸ்பேட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் வந்து ரெட்டுன்னு சொல்றாங்க.
ஓகே. அப்புறம் சாரி, ஸ்பேட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ். கரெக்டா? ஸ்பேட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸு. அப்புறம் வந்து நான் கரெக்டாக படிக்கிறேன்னா கிளப்ஸ் அண்ட் ஸ்பேட்ஸ். ஓகே. ஹார்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ். ஓகே, ஹார்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ். ஸ்பேட்ஸ் கிடையாது, ஹார்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் வந்து ரெட் கலரு. ஓகே. அப்புறம் ஸ்பேட்ஸ் அண்ட் கிளப்ஸ் வந்து பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கலர்ல இருக்கும். ஓகே, ஸ்பீடு கார்ட்ஸ். இது வந்து இது ஈச் 13 சொல்லியிருந்தால 13 13 26. இதுவும் 13 13 26. அதான் இங்க இருக்கு. ஸோ ஈவன் நம்பர் கார்ட்ஸ் வந்து 5 இருக்கு ஒரு சூட்ல, 5 into 4 20. ஆட் நம்பர் கார்ட்ஸ் 4 இருக்கு, 4 into 4 16. அப்புறம் ஜாக் குயின் வந்து ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து 12. இது வந்து நீங்க வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இது தெரியலனா இந்த சம்மை போடவே முடியாது. ஓகே, நீங்க சீட் ஆடுறீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், பட் அதர்வைஸ் மகப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அ டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ கிங் ஆர் அ ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். கிங்ன்றது என்னது? மொத்தமா எவ்வளவு கிங் இருக்கும்? ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல, மொத்தமாவே கிங், ஜாக்கி கிங் குயினா ஃபேஸ் கார்ட்ஸ் இந்த சைட்ல பாருங்க. ஓகே, இவ்வளவுதான் இருக்கு. கிங்கே பாத்தீங்க மொத்தமாவே 4 தான் இருக்கும். ஒரு சூட்ல 1 தான் இருக்கும். ஸோ மொத்தமா 4. ஓகே. ஹார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹார்ட் வந்து ஒன் ஆஃப் த சூட்ஸ் கார்ட்ஸ். ஸோ 13 இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ கிங் பார்த்தீங்கன்னா 4/52. மொத்தமாக 52 கார்ட்ஸ் அல்ல கெட்டிங் எ கிங் இஸ் 52. அப்புறம் வந்து ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கணும். ஆர் வென்எவர் ஆர் வந்தாலே ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஹார்ட் வந்து 13 இருக்கு பாசிபிலிட்டி அவுட் ஆஃப் 52. நெக்ஸ்ட் வந்து கிங்கு ஹார்ட் இது நம்ம வந்து மைனஸ் பண்றோம். ஏன் வந்து மைனஸ் பண்றோம் இங்க பாருங்களேன். ஏன் மைனஸ் பண்றோம்? ஏன்னா கிங் இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹார்ட் 13 இருக்கு, 13 ஹார்ட்ஸ் இருக்கு. ஆனா இதுல ஆல்ரெடி ஒரு கிங் இருக்கு. நம்ம ஆல்ரெடி கிங் வந்து கவுண்ட் பண்ணிட்டோம். கரெக்டா? இங்கேயும் டபுள் கவுண்ட் பண்றோம். அதனால தான் மைனஸ் பண்றோம். மியூச்சுவலா எவ்வளவு வரைக்கும் 1 இருக்கு. கரெக்டா? அது மைனஸ் பண்ணிக்கலாம். டபுள் கவுண்ட் பண்றதுனால யூ ஆர் டிடெக்டிங் வேல்யூ. இதான் இங்க பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இப்படி போட்டீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ கிங் ஆர் அ ஹார்ட்? இதான் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே. What is the probability of getting 2 heads in 2 coin tosses? நான் 2 தடவை டாஸ் பண்றேன், ஒன் ஆஃப்டர். ஃபர்ஸ்ட் தடவை டாஸ் பண்றப்ப என்ன வரும்? கெட்டிங் ஃபர்ஸ்ட் தடவை ஹெட் வரணுன்றாங்க. ஹெட் வரதுக்கு ப்ராபபிலிட்டினே 1/2. கரெக்டா? ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஹெட், டோட்டலா 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஹெச் இல்லாட்டி டி, ஹெட்ஸ் இல்லாட்டி ரெண்டுமே வரலாம். நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் தடவையும் நான் பண்றேன். ஸோ அதனால மல்டிப்ளை பண்ணணும். அண்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஆறுனா பிளஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஆண்ட் நான் மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் தடவையும் வந்து எனக்கு ஹெட்ஸ் வரணுன்றாங்க அவுட் ஆஃப் 2 பாசிபிள் அவுட்கம். ஸோ 1/2 into 1/2 பார்த்தீங்கன்னா 1/4. இஸ் வாட் 0.25 ஆர் 25%. ஓகே, இதுதான் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட். இது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. 70% if 70% of students passed math. Okay. 50% passed both math and science. ரெண்டுமே பாஸ் பண்றாங்க. What's the probability a student passed science? Okay. Given they passed math. Okay. அதாவது given they passed அப்படின்னாலே அதுதான் டினாமினேட்டர்ல வரணும். அது வந்து 70% மேத் இதுதான் பேஸ் நமக்கு. கரெக்டா? இது வந்து 70% 0.7, 70% ரேஷியோ 0.7 எழுதிக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஸ்டூடெண்ட் பாஸ்ட் சயின்ஸ் கிவன் தே பாஸ்ட் மேத். மேத்தை வந்து பாட்டம்ல போட்டுக்கலாம். இது பாஸ் பண்ணவங்கள இருந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் சயின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னது, ரெண்டுமே பாஸ் பண்ணவன் மேக்ஸும் பாஸ் பண்ணி சயின்ஸும் பாஸ் பண்ணாதான் கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ நமக்கு வி நோ திஸ் வேல்யூ 50% பாஸ் ரெட் தே பாஸ்ட் போத். அப்போ மேலே போட்டுக்கலாம். இது ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் அக்கரிங்? Okay. Given that they passed math and what is the probability is the student passed science given they passed math. Okay, so 0.5 by 0.7. இது வந்து conditional probability ன்னு சொல்லுவாங்க.
ஓகே ஸோ 0.5 இதுதான் ஃபார்முலா. கொஞ்சம் யூ ஹவ் டு திங்க். இது வந்து ஃபார்முலா, இது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, கிவன்ற வேர்டை கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே ஸோ 0.5/0.7 இஸ் 5/7. இது இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே இவ்வளோதான் பேசிக்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் வச்சு யூ கேன் சால்வ் ஆல் ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ். நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம், வில் பி சால்விங் ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ் தான். அதாவது சிம்பிள் இருந்து வில் கோ டு ஜிமேட் கேட் லெவல் கொஷின்ஸ் கூட பார்த்துடலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கேன் சால்வ் எனி ஒன். அதாவது காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஷின், ஓகே எஸ்பிஐபிஓ, பேங்கிங் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ நான் நாளையிலேருந்து வந்து ஐ வில் ஸ்டார்ட் சால்விங் ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ். ஸோ டு லேர்ன் இன்ட்ரெஸ்டிங் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபிகேஷன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் our சேனல். வி வில் மேக் a வீடியோ about it. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வி வில் மேக் a வீடியோ. ஓகே வி ஆல்சோ கண்டக்ட் ஆப்டிடியூட் கிளாஸஸ். வீக்கெண்ட்ஸில் வந்து வி கண்டக்ட் ஆப்டிடியூட் கிளாஸஸ் ஃபார் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐபிஓ, ஆர்ஆர்பி எக்ஸெட்ரா. ஸோ வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி இன் 1 month. ஓகே தட்ஸ் ஆர் கேரண்டி. ஓகே இட்ஸ் அ மணி பேக் கேரண்டி கூட. ஓகேங்களா, நீங்கள் கிராக் பண்ணலைன்னா வில் கிவ் யுவர் மணி பேக். ஸோ if you want to know more about this, you can WhatsApp us at 79758 and you can also join our WhatsApp group to get your aptitude doubts clarified for free. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளைனர் சீரீஸ் ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஸோ மண்டே டு தர்ஸ்டே வந்து ஐ வில் பி கண்டக்டிங். ஓகே எவ்ரிடே யூ வில் பி கெட்டிங் த வீடியோ. ஸோ ஜாயின் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. யூ வில் பி கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். ஓகே தேங்க்யூ கைஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஓகே பாய். வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி பார்ட் 2. ப்ராபபிலிட்டி வந்து நம்ம எஸ்டர்டே வி ஹேட் அ செஷன் வேர் நம்ம பேசிக்ஸ் பார்த்துருந்தோம் வித் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபியூ சாம்பிள் கொஷின் ஆன்சர் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு கோ இன் டு டீட்டெயில். ஓகேவா, டீட்டெயில்டான கொஷின்ஸ் வந்து வி வில் பி சால்விங். ஓகே ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகே அதுக்கப்புறம் இங்கே இந்த சீரீஸ் பாருங்கள் ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம் பேசிக்ஸு. ஓகே பட் ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருந்தோம், ரேஷியோ ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ராபபிலிட்டின்றது ஒரு ரேஷியோ. அந்த ரேஷியோ பர்சன்டேஜை கூட மாற்றலாம். எப்படி இந்த ரேஷியோ வந்து நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வந்து. ஓகே யூஸ்வலாக ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆஸ்க்ட் ஃப்ரம் தீஸ் டாபிக்ஸ். இந்த 3 தான் வரும். இதுதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரோலிங் அ டைஸ். ஒரு டைஸ் வந்து ரோல் பண்ணால் அதில் வந்து என்ன நம்பர் வரும், பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கிங் அ கார்ட் ஃப்ரம் அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். ஓகே ஸோ 52 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, சீட் ஆடுறோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இல்லாட்டி பிக்கிங் அ பால் ஃப்ரம் அ குரூப் ஆஃப் பால்ஸ். இதுதான் 3 டைப். ஓகே ஸோ இதை வந்து எல்லாமே வந்து வி ஆர் கோயிங் டு சி வித் ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே இப்போ ரோலிங் அ டைஸ் இதுதான் இருக்கிறது ஈஸியஸ்ட் ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ்னு சொல்லுவேன். அதில் கன்ஃபியூஷனே வராது. ஓகே எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் ஆஃப் 9 ஃப்ரம் 2 throws ஆஃப் அ டைஸ். 2 throws டைஸ் நான் 2 தடவை த்ரோ பண்ணுறேன். ஒரு டைஸ் எப்படி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் மாதிரி இருக்குமா. ஓகே ஒரு சைடு இது இருக்கும், இன்னும் சைடு 2 இருக்கும், 3 4 அந்த மாதிரி எல்லா சைடும் இருக்கும். ஸோ 6 ஃபேஸஸ் இருக்குது டைஸ்க்கு, 6 ஃபேஸ் இருக்குது. ஈச் ஃபேஸில் வந்து 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 6 இருக்கும். ஓகே ஸோ நான் 2 தடவை த்ரோ பண்ணுறேன் டைஸை.
ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ் இங்கே இருக்கு, செகண்ட் தடவை த்ரோ பண்ணுறப்ப இந்த டைஸ். ஸோ இந்த காம்பினேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். எதர் 1,1 வரலாம், இல்லை 1,2, 1,3, 1,4. அதாவது ஃபர்ஸ்ட் டைஸ் எப்பவுமே 1 மட்டும் வருது. செகண்ட் டைஸ் மட்டும் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டாக இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒன்று 6 பாசிபிலிட்டி. அதே மாதிரி இல்லை 2ல ஸ்டார்ட் ஆகலாம், செகண்ட் டைஸ் வந்து வேற ஆகலாம் 6. இது மாதிரி 6, இதுவும் 6, 6, 6. மொத்தமாக எவ்வளோ? 6, 6 into 6 வந்து 36 பாசிபிள் டோட்டல் அவுட்கம்ஸ் இருக்கு. ஓகே, if two dice are thrown. ஓகே, ப்ராபபிலிட்டினா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? இங்கே ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னது? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபேவரபிளா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் ஆஃப் 9 அப்படின்றாங்க. அதாவது இந்த ரெண்டு டைஸும் வர நம்பரும் ஆட் பண்ணால் சம் 9 வரணுன்றாங்க. ஸோ இதில் வரும் 1 + 1, 1 + 2 இதெல்லாம் சம் வருமா? 1 + 6 போட்டால் கூட 1 + 6 7 தான். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வராது, செகண்ட்லேயே வராது. ஏன்னா மேக்ஸிமம் நம்பரே 2,6. 2,6 2 + 6 வந்து 8, அதையும் வராது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 + 6 வந்து 9 வருது. கரெக்டா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து 4,5 போட்டாலும் 9 வருது. அப்புறம் 5 + 4 9 வருது. 6,3 6 + 3 9. ஸோ 4 அவுட்கம்ஸ் இருக்கு. கரெக்டா? அதனால ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து எவ்வளோ? நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 4. டோட்டல் வந்து 36. ஸோ ப்ராபபிலிட்டி என்னது? ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் which is 4 divided by total account which is what? 36. ஓகே, பண்ணா 1/9. இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் 9 from 2 throws of a dice. என்னடா அவன் ஃப்ராக்ஷனில் போட்டுறானேன்னு வந்து பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரேஷியோவும் பண்ணலாம். ரேஷியோவும் போட்டால் என்ன வரும்? டிவைட் பண்ணலாமா? 1/9 போடுறேன். 9 1s are 9, 9 1s are 9. ஸோ பேசிக்காக வந்து 0.111 கிட்ட இருக்கு. இது நீங்கள் பர்சன்டேஜில் போனால் 11% சொல்லலாம். இதை மல்டிப்ளை பண்ணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணால், இந்த ரேஷியோவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் த பர்சன்டேஜ். ஸோ 11%, 11% தான் ப்ராபபிலிட்டி கெட்டிங் அ சம் ஆஃப் 9 ஃப்ரம் 2 throws ஆஃப் அ டைஸ். ஓகே, சிம்பிளாக இருக்கா? ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் என்னன்னா, we also have a WhatsApp group. placed WhatsApp group இருக்கு. அகைன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆஸ்க் ஆல் யுவர் டவுட்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அகைன் டைஸ்லே 2 dice are thrown simultaneously. What is the probability of getting 2 numbers whose product is even? நான் 2 dice போடுறேன். நம்ம முன்னாடியே பார்த்தால டோட்டல் அவுட்கம்ஸ் எவ்வளோ? 36. கரெக்டாக? இது எல்லாத்தையும் கூட்டினா 36 வரும். 36 தான் வரும். ஆனால் ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? 2 numbers whose product is even. அதாவது இப்போ 1,1னா 1 into 1 அது வந்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஈவனாக வரணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவனாக வரணும்னு வச்சுக்கணும். இந்த நம்பர் இப்போ நான் 1 into 2 போடுறேன், 1 into 1 போடுறேன். 1 into 2 வந்து 2, 1 into 1 1. இது வந்து ஆடு, இது வந்து ஈவன். ஏன் ஈவன் வருது? ஏன்னா ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 நம்ம மல்டிப்ளை பண்ணுற டிஜிட்டில் அட்லீஸ்ட் 1 should be ஈவன் நம்பர். அப்போ தான் வந்து ப்ராடக்ட்டும் ஈவனாக இருக்கும். இதுதான் சிம்பிள் ரூல். கரெக்டாக? அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2ல ஸ்டார்ட் ஆகிற ரோ எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 1 ஈவன் இஸ் தேர். ஸோ 6 அவுட்கம்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4ல ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ 6 அவுட்கம். 6ல ஸ்டார்ட் ஆகுது 6 அவுட்கம். இது எல்லாமே வந்து டெஃபினட்டாக ப்ராடக்ட் வந்து ஈவன். 2 into 6 12 ஈவன், 2 into 5 10 ஈவன், 2 into 4 8 அதுவும் ஈவன். அது மாதிரி. ஓகே, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் 1 ஷுட் பை ஈவன் சொல்லிடணும். ஸோ ஈவனாக இருக்கணும். அப்போ தான் ப்ராடக்ட் இது. கரெக்டாக? ஸோ 1,2 வந்து ஈவன், 1 into 2 2. கரெக்டாக? அதே மாதிரி 1 into 4 வந்து ஈவன், 1 into 6 வந்து ஈவன், 1 into வந்து 5, 1 into 5 வந்து 5. தட் இஸ் ஆட். ஸோ இங்கெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் வருதோ. ஸோ 3 அவுட்கம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து 3 அவுட்கம்ஸ் இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? 3,2, 3,4, 3,6. ஏன்னா அங்கெல்லாம் ஈவன் வருது. 2 4 6ல ஈவன் வருது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3, 5,2, 5,4, 5,6. ஓகே, ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. யூ வில் பி கெட்டிங் 27. ஓகே, 6 3s are 18. அதே மாதிரி 3 3s are 9. ஸோ 3 + 3 + 3 வந்து 9. ஸோ 9 + 18 வந்து 27.
ஓகே, இது வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். நமக்கு வந்து 27 டைம்ஸ் வருது. ஸோ ப்ராபபிலிட்டி என்னது? 27 divided by favorable outcomes divided by total outcomes is 36. ஓகே, இது நீங்கள் இன்னும் ஃபர்தராக போட்டால் என்ன வரும்? 9 3s are 27, 9 4s are 36, that is 3/4. Probability is 3/4. Okay, the answer. Okay, doubts இருந்தா you can ask in comments. Okay, next வந்து we will be looking at picking a card from a pack of cards. Okay, from a pack of 52 cards, 2 cards are drawn together at random. What is the probability of both the cards being king? இப்போ வந்து இது கொஸ்டின் இப்போ புரியறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்ஸ்னா என்ன, இப்போ டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்கு ஒரு சீட் ஆடுறாங்கன்னா அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் இருக்கு, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 4 சூட் இருக்குன்னு வாங்க. என்னது? ஸ்பேடு, ஹார்ட்டு, டைமண்டு, கிளப்ஸு. ஓகே, சரிங்க, நான் பென் கலர் மாற்றி பார்க்குறேன். ஓகே, ஸ்பேடு, ஹார்ட்ஸு, டைமண்ட்ஸு, கிளப்ஸு. அது வந்து இது வந்து 4 சூட் அப்படின்றாங்க. ஓகே, ஈச் சூட், இந்த 4 சூட்டில் ஈச் சூட் will have 13 கார்ட்ஸ். அது என்னது? ஏஸு 2 to 10 வரைக்கும் நம்பர் இருக்கும், ஜாக்கு, குயினு, கிங்கு. ஓகே, நம்பர் கார்ட்ஸ் 2 to 10, ஃபேஸ் கார்ட்ஸ்னு ஒன்று, ஜாக், குயின், கிங்கு, ஏசஸ் வந்து ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்ப்ளிட்டு. அதில் வந்து ரெட்டு வந்து ஹார்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ், இது வந்து ரெட்டுன்றாங்க. ஓகே, எழுதிக்கலாம். அப்புறம் பிளாக் வந்து ஸ்பேடு, கிளப்பு, இது பிளாக் அப்படின்றாங்க. ஈவன் நம்பர் கார்ட்ஸ் இது, ஆட் நம்பர் கார்ட்ஸ் இது, ஜாக், கிங், குயின் 3 இருக்கு ஒரு சூட்டில். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? from a pack of 52 cards, இது மாற்றிக்கலாம். from a pack of 52 cards, 2 cards are drawn together at random. 52ல இருந்து 2 கார்டு நான் எடுக்கிறேன். ஓகே, இது ஏன் நான் C2 போகிறேன்னா காம்பினேஷன். ஓகே, இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். பர்மிட்டேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா? பர்மிட்டேஷன் ஓகே அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ 2 ஓகே பஃபலோ இருக்கு. ஓகே, அப்படின்னா லெட்ஸ் சே B1 B2. ஓகே, நான் 2 பஃபலோ எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் B1 B2 எடுக்கலாம், இல்லை B2 ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் B1 எடுக்கலாம். ஆர்டர் ஆர் தி அரேஞ்ச்மெண்ட் மேட்டர்ஸ். இது வந்து பர்மிட்டேஷன். இப்போ வந்து இஃப் தே ஆஸ்க் யூ இது எப்படி சூஸ் பண்ணுவீங்க, அதை கம்பைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரே வழி தான், B1 B2 ரெண்டுமே ஒன்று தான். B1 B2 போட்டாலும் ஒன்று தான், B2 B1 போட்டாலும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஆனால் அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச் பண்ணுறப்ப இட் வில் வேரி. ஓகேவா, B1 பின்னாடி போச்சுன்னா த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் வேரிஸ். ஆனால் இதில் வந்து சூஸிங் ஆர் கம்பைனிங்னு சொல்லிக்கலாம். கம்பைனிங் இஸ் காம்பினேஷன் வேர் ஆர்டர் டசன்ட் மேட்டர். B1 B2 எனக்கு ஒன்று தான், B2 B1 ஒன்று தான். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் வே, ஆனால் அரேஞ்ச்மெண்ட் 2 ways. ஓகே, இப்போ நம்ம 52 கார்ட்ஸ் வந்து 2 எடுக்கிறோம் அப்படின்னா கார்டு வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் டசன்ட் மேட்டர், அரேஞ்ச்மெண்ட் டசன்ட் ரியலி மேட்டர். எனக்கு 2 கார்டு எடுத்தால் போதும். அப்போ என்னது? காம்பினேஷன். ஓகே, இதுதான் சின்ன ப்ரெஷர். உங்களுக்கு இது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்கு, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பர்மிட்டேஷன், காம்பினேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பர்மிட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸு. இப்போ வந்து இது இந்த டாபிக் வந்து பர்மிட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் பற்றி கிடையாது. ஸோ அதனால் வந்து இதோட நான் நிறுத்திக்கிட்டு நம்ம வந்து சமக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது? டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 52 C2 டோட்டல் டீன்னு போட்டுக்கணும். டோட்டல் 52 2 கார்டு எடுக்க போகிறேன். ஓகே, காம்பினேஷன் ஃபார்முலா என்னது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டூ r ஃபேக்டோரியல். இது வந்து 52 வந்து n, 2 வந்து r. ஸோ வந்து 52 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 52 மைனஸ் 2 50 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 52 இன்டூ 51 divided by 50 ஃபேக்டோரியல். இங்கேயும் 50 ஃபேக்டோரியல் வருது. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். இன்டூ 2, ஸோ 2 26. ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. 26 இன்ட்டு 51 வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா சால்வ் பண்ணலாம் இது ஈஸியாக. இப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் த கார்ட்ஸ் பீயிங் கிங்ஸ்?
ஓகே, இப்போ மொத்தமா எவ்வளோ கிங் இருக்கு? ஈச் சூட்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஈச் சூட்ல ஒரு கிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா 4 சூட் இருக்கு. ஸோ 4 கிங்ஸ் இருக்கு டோட்டலா. இதுல வந்து ஐ ஹேவ் டு சூஸ் 2. அப்பதான் வந்து ஃபேவரபிள் அவுட்கம். இதான் என்னோட ஃபேவரபிள் அவுட்கம். இது எவ்வளோ மெத்தட் இருக்கு? இது எவ்வளோ வேஸ் இருக்கு? இது வந்து காம்பினேஷன் ஃபார்முலா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல் 4 இன்டு 3 இன்டு 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும். 2 ஃபேக்டர் வந்து 2 தான். ஸோ 2 2s are 4, 2 3s are 6 டோட்டல். இதுதான் ஃபேவரபிள் அவுட்கம் எஃப். இப்போ ப்ராபபிலிட்டி என்னது? ஃபேவரபிள் அவுட்கம் which is 6 divided by total outcome which is 26 into 51. ஓகே, இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1/221 வரும். ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி வந்து இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருந்தால் திஸ் யூ நீட் டு நோ. இது தெரியல, இந்த சீட்டை டிஃபரன்சியேஷன் தெரியல அப்படின்னா உங்களால சால்வே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் இதை மக்கப் பண்ணிக்கணும், வேற வழியே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கார்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். A card is drawn from a pack of 52 cards. The probability of getting a queen of club or a king of heart is. டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது? 52ல இருந்து நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஓகேவா? 52 C1 காம்பினேஷன். ஆனால் அதுக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. 52லேருந்து நான் ஒரு கார்டு எடுக்கணும்னா எத்தனை கார்டு எடுக்கலாம் மொத்தமாக? 52 கார்ட்ஸ். அப்போ டோட்டலே 52 அவுட்கம்ஸ் தான். பட் இதை நான் ஃபார்முலாவில் சொல்கிறேன். 52 into 51 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கோங்க. ஓகே, பாட்டமில் வந்து 1 ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு 52 - 1 இஸ் 51 ஃபேக்டோரியல். இது கேன்சல் ஆகிடும். 1 ஃபேக்டோரியல் 1 தான். ஸோ ஜஸ்ட் 52. ஓகே, ஸோ டோட்டல் அவுட்கம் வந்து 52. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ குவீன் ஆஃப் கிளப் ஆர் அ கிங் ஆஃப் ஹார்ட் இஸ். கொஞ்சம் மேலே போய்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவீன் ஆஃப் கிளப் அப்படின்னு பார்த்துக்கணும். கிளப் என்னது? மொத்தமாக இங்கே வந்து 13 கிளப்ஸ் இருக்கும் ஈச் சூட்டா. அதில் வந்து குயின் எவ்வளோ? ஒன்றே தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஃபேஸ் கார்டு ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று தான் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் பாசிபிலிட்டி. அதே மாதிரி கிங் ஆஃப் ஹார்ட். கிங் ஆஃப் ஹார்ட் என்ன எங்கே இருக்கு? ஹார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் வந்து 13 இருக்கு. ஆனால் அதில் வந்து எவ்வளோ கிங் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுவும் ஒன்று தான். கிங் ஆஃப் ஹார்ட்டும் ஒன்று தான். என்ன சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின் ஆஃப் கிளப் ஆர், ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி, ஆர் கிங் ஆஃப் ஹார்ட். இது இல்லாட்டி இது. ஃபர்ஸ்ட் இது வரதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாமா? நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். அதுக்கு வந்து ஃபேவரபிள் அவுட்கம் வந்து குயின் ஆஃப் கிளப்னா 1 வந்து அவுட்கம் டிவைட் பை 52 கார்ட்ஸ். கரெக்டா? இது ஒன்று. இல்லாட்டி ஆர். ஆர்னு வந்தாலே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆண்ட்னு வந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஆர்னு வந்தால் ஆட் பண்ணிக்கணும். ஆர் கிங் ஆஃப் ஹார்ட். அது எவ்வளோ பாசிபிள் அவுட்கம்? ஃபேவரபிள் அவுட்கம் 1 டிவைட் பை 52 டோட்டலாக. So 1 plus 1 by 52 is 2 by 52 which is equal to 1 by 26. Okay, இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அது வந்து தேர்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். பிக்கிங் அ பால் ஃப்ரம் அ குரூப் ஆஃப் பால்ஸ். ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? பேக் கண்டெய்ன்ஸ் 4 ஒயிட் 5 ரெட் 6 ப்ளூ பால்ஸ். மொத்தமாக எவ்வளோ? 15 இருக்கா? 6 + 5 11 11 + 15 பால்ஸ் இருக்கு. ஓகே, அதில் வந்து என்ன சொல்கிறாங்க? 3 balls are drawn at random from the back. ஓகே, அப்போ டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது? 15C3. கரெக்டாக? டோட்டல் அவுட்கம்ஸ் கரெக்டா? நான் 15ல் 3 பால்ஸ் நீ எப்படி வேணால் எடுப்பேன். அரேஞ்ச்மெண்ட் மேட்டர் இல்லை, பட் காம்பினேஷன் மேட்டர்ஸ். எப்படி கம்பைன் பண்ணி எடுக்குன்றது 15C3 ஃபார்முலா போட்டால் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆல் ஆஃப் தம் ஆர் ரெட். ஓகே, ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? 3 பால் எடுக்கிறாங்க, அது எல்லாமே ரெட்டு. இப்போ ரெட் எவ்வளோ இருக்குது? 5. 5லேருந்து 3 செலக்ட் பண்ணணும். அதான் ஃபேவரபிள் அவுட்கம். கரெக்டா? இது வந்து நம்ம சால்வ் பண்ணணுமா? 15C3 15 into 14 into 13 into 12 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 15 - 3 is 12 ஃபேக்டோரியல் at the bottom. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் 3 into 2 ஃபேக்டோரியல். அதாவது 3 ஃபேக்டோரியல் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, 3 கேன்சல் ஆகிடும். 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 7s are 14. ஓகே, ஸோ
இப்போ டோட்டல் அவுட்கம் எவ்வளோ வருது? 5 into 7 into 13. ஓகே, இது சாரி, இது 13, நான் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து 15 into 7 into 13. ஓகே, 6 இருக்கா, 2 கேன்சல் பண்ணிட்டு, ஓகே, இது வந்து நம்ம கொஞ்சம் ரீசால்வ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். வந்து 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r வந்து 12 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல். ஓகே, அது எப்படி எழுதலாம்? 15 into 14 into 13 into 12 ஃபேக்டோரியல் divided by 12 factorial into 3 factor 3 into 2 6. இது 12 12 cancel ஆயிடும். ஓகே, 3 2s are 6, 3 5s are 15. ஓகே, next 2 7s are 15, 2 7s are 14. ஓகே, ஸோ மேலே 5 into 7 into 13. டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 5 into 7 into 13. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது சால்வ் பண்ணிக்கலாம். 5c3 which is what 5 factorial by 3 factorial into 5 minus 3 is 2 factorial. 5 into 4 into 3 factorial divided by 3 factorial into 2 factorial. 3 factorial cancel ஆயிடும். 2 2s are 4, 10. ஓகே, இதுதான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இப்போ வந்து ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? ஃபேவரபிள் அவுட்கம் 10 டிவைடட் பை இது போட்டுக்கோங்க, 5 into 7 into 13. 5 2s are 10. ஓகே, ஸோ 2 டிவைடட் பை 7 into 13 வந்து 91. ஸோ 2 by 91, இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டி தட் ஆல் ஆஃப் தம் ஆர் ரெட். ஓகே, ஓகே, அவ்வளோதான். நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் பார்த்துட்டோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே, புரிஞ்சு படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யூல் பி ஏபிள் டு கிராக் எனி ப்ராபபிலிட்டி பேஸ் கொஷின். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைனர் சீரிஸ் வந்து நாங்கள் மண்டே டு தேர்ஸ்டே, ஓகே, எவ்ரிடே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இந்த ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ லைவ் ஆகும் அரௌண்ட் 1:30 PM. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஆப்டிடியூட் டாபிக் வேணும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஒரு எக்ஸ்பிளைனர் சீரீஸோட புதுசாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.